வாங்க பால் பாயசம் நல்லா டேஸ்டியாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்னான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா 1/2 லிட்டர் பால் காய்ச்சிட்டேன். 150 கிராம் சேமியா நல்லா நெய்யில் வறுத்து போட்டிருக்கேன். ஒரு 50 கிராம் முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கேன். நல்லா மிக்சியில் பொடி பண்ண ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஒரு 5 ஏலக்காய், ஒரு சின்ன சைஸில் ஒரு பிஞ்ச் அளவு பச்சை கற்பூரம் நிறைய போடக்கூடாது, அதுக்காக கம்மியாக போட்டுக்கலாம். இது அப்படியே நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக குங்குமப்பூ போட்டுக்கலாம். பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுது பாருங்கள். இப்போ வந்து மில்க் மேடு போட போகிறோம். இதுதான் சூப்பராக இருக்கும். மில்க் மேடு போட்டுடலாம். இதான் சீக்ரெட்டு. நல்ல டேஸ்டியான சூப்பரான பால் பாயசம் ரெடி. நல்லா திக்காக சுவையாக டேஸ்டியான சூப்பரான பாயசம் ரெடி ஆகிடுது. டேஸ்டியான ஸ்பெஷல் பாயசம்.